மகாநதி அப்கமிங் எபிசோட்ல நம்ம நிவின் எப்படியாவது விஜய்கிட்ட பேசி இங்க விஜய்க்கு புரிய வைக்கணும் அப்படின்னு போறாரு. ஆனா விஜய் நிவினை பார்த்தோன்னே செம கடுப்பாயிடாரு. இவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான்? நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணமே இவன் தான். இவனே ஒரு துரோகி. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு விஜய் யோசிச்சுட்டு நிவின் உள்ள வர சொல்றாங்க. நிவின் உள்ள வந்துட்டு இது மாதிரி காவிரி உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு சில விஷயத்துல இன்னும் காவிரியை புரிஞ்சுக்கல. அதனாலதான் அவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே அப்படின்னு சொல்லும்போது இங்க விஜய் ஒன்னே, டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த பிரச்சனையை கொளுத்தி போடுறது நீ தானடா. இப்போ எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல எண்ணெய் ஊத்த வந்திருக்கியா? உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னு கேட்க, ஐயோ விஜய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு நிவின் விஜய்க்கு எவ்வளவோ சொல்ற புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஸோ பார்க்கும்போது நிவினும் அவரோட மைண்ட் செட்ல இருந்து பார்க்கும்போது அவர் பண்ணது கரெக்ட்னு தோணுது. ஆனா விஜய் நிவினை புரிஞ்சுக்கிறதாவே இல்லை. ஏன்னா நிவின் பண்ணது தப்பு. ஸோ நிவின் பண்ண பிரச்சனை தான் வந்து காரணம். நிவின் மட்டும் இந்த விஷயத்த யமுனாட்ட சொல்லாம இருந்தா கண்டிப்பா இந்த விஷயம் வெளியே வந்திருக்காது. நாமளும் காவிரியை மனைவியா ஏத்துந்திருப்போம். காவிரி இதை மறந்துருப்பா. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கும். நம்ம அந்த வீட்டுல ராஜா மாதிரி இருந்தோம். எல்லாருமே நம்மள தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நிவின் சொன்ன ஒரு விஷயத்தினால இன்னைக்கு எல்லாருமே அப்படியே ஆப்போசிட்டா மாறி போச்சு. நம்மள இங்க இருந்து பிரிச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ பெரிய நல்லவன் மாதிரி இங்க பேசிட்டு இருக்கான். இவன் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரா, என் மனைவி கூட எப்படி ஒண்ணு சேரணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ணணும், கிளாஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? நீ மாதிரி கிளம்புடா அப்படின்னு சொல்ல, நிவின் ஒன்னே, இங்க பாருங்க விஜய், நான் சொல்ற அம்சம் ஒழுங்கா கேளுங்க. நான் பண்ண தப்புக்கு தான் ஒரு சின்ன பிராச்சத்தனை பண்ற மாதிரி இங்க வந்திருக்கேன். நான் சொல்றதை கேட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நானே பிரச்சனையை முடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு நிவின் இங்க சொல்றாரு. விஜய் கோமா, இங்க பாருங்க, நீ சொல்ற எதையுமே நான் கேட்க தயாரா இல்ல. உன்னை பத்தின சுயரூபம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதா? நீ ஒழுங்கா இங்கேருந்து எஞ்சி கிளம்பு. என் பொண்டாட்டி கூட எப்படி சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவின் அனுப்பிச்சுடுறாரு. நிவின் போகும்போது, இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க தப்பா புரிஞ்சு பேசுறீங்க. ஏதோ போனா போனா நான் பேச வந்தேன். சரி, நீ வீட்டுக்குள்ள வெளியில வச்சுக்கிட்டு காவிரி கூட சேரணும்னு நினைச்சனா சத்தியமா உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதை மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்ல, இங்க விஜய் என்ன வெண்ணிலாவா? இங்க பாரு, வெண்ணிலா பத்தி பேசுறது உனக்கு அருகதே இல்லை. புரியுதா? நீ மலைங்க கிளம்பு. என்ன அருகதை இல்லைன்னு சொல்ற? என்ன அருகதை இல்லை? ஏண்டா கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? லவ் பண்ற பொண்ணை வீட்டுல வச்சுக்கிற, கல்யாணம் பொண்ணி வீட்டுல வச்சுக்கிற, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதுதான்டா உன்னை கெட்ட பிளாக்கிட்டு இருக்கு அந்த வீட்டுல அப்படின்னு சொல்ல, டேய் இங்கிருந்து போயிட்டு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு விஜய் சொல்ல, நிமிடம் அங்கிருந்து கோமா கிளம்பிடாரு. விஜய் இங்க ரொம்ப மூட் அவுட் ஆயிடுறாங்க. என்ன இவன் இஷ்டத்துக்கு என்னமோ பேசிட்டு போறான். இவெல்லாம் பெரிய ஒரு ஆளா? இவன் என்ன சேர்த்து வைக்கிறான் காவிரி கூட? காவிரியை பத்தி எனக்கு தெரியும். காவிரிக்கு என் மேல எந்த அளவுக்கு அன்பு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் காவிரியை நான் புரிஞ்சுக்கிட்டு அவளே என்னை தேடி வருவா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட பேச வந்துட்டான் அப்படின்னு விஜய் ரொம்ப டென்ஷனா ஆபீஸ் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன விஜய் தனிமையில உட்காந்து இவன் பேசுறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போதைக்கு தாத்தா வராங்க. என்ன விஜய், ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? என்னாச்சு? எதுவும் யோசிச்சிருந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, விஜய் இல்ல தாத்தா, இன்னைக்கு மதியமா ஆபீஸ்க்கு நிவின் வந்தானா? என்னப்பா சொன்னான்? எங்க தாத்தா, வந்தவன் பெரிய ஹீரோ மாதிரி இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தான். நான் பண்ண தப்பு தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட சீன் போட்டான். சரிப்பா, அப்ப என்னாச்சு? நான் நல்லா திட்டு அனுப்பிச்சுட்டேன் தாத்தா. ஏன் விஜய் இப்படி பண்ற? என்ன தாத்தா வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவன் இல்லாம பேசினா தெரியுமா? இந்த வீட்டை விட்டு காவிரி போனதுக்கு முக்கியமான காரணம் வெளியில தானா. வெளியில அந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா காவிரி குடும்பம் தப்பா தான் நினைச்சுப்பாங்களாம். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறதா, அதான் கடுப்பாயிடுச்சு. போட்டு திட்டி விட்டு அவனு போயிட்டான். ஐயோ விஜய், இதுதான் உன்கிட்ட பிடிக்காத விஷயமே. நீ அடிக்கடி இப்பெல்லாம் பயங்கரமா கோவப்படுற விஜய். நீ கொஞ்சம் கோவப்படாம நிதானமா எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. உன்னை பொறுத்த வரைக்கும் ஒன் தப்பா தெரிஞ்சதுன்னா அதை சுத்தி இருக்க எல்லாருமே தப்பா நினைக்கிற. நிவின் தான் அவ்வளவுதான் சொல்லியிருக்கான்ல, அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தெரியாம தப்பானனால்தான் காவிரியை உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக சொல்ல வந்திருக்கான். இன்னொன்னு தெரியுமா? நிவின் ஏன் உன்கிட்ட பேச வந்தான் நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏன் தாத்தா தெரியலையே. ஐயோ விஜய், இதான் சொல்றது நீ அவசரப்படுறேன்னு சொல்லிட்டு. அதான் தாத்தா நானும் சொல்றேன். இவனுக்கு என்ன பிரச்சனை? அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இவன் அவங்கள்ட்ட சும்மா பேசுற மாதிரி பேசிட்டு அங்கேயும் நல்லவன்னு நடிச்சுக்கிட்டு நம்மள்ட்டையும் நல்லவன்னு நடிக்கிறான் தாத்தா. அதான் இந்த ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, தாத்தா அடே விஜய், நான் திரும்ப சொல்றான்ல, நீ யோசிக்கிறது எல்லாமே முட்டாள்தனமான விஷயம்தான். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ விஜய். இப்போதைக்கு காவிரி குடும்பம் எல்லாமே நிவின் வீட்டுல தான் இருக்காங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா விஜய், நான் விசாரிச்ச வரைக்கும் இப்போ எல்லாருமே நிவின் வீட்டுல இருக்காங்க. நிவின் தான் எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். அதனாலதான் நிவின் ஒருவேளை காவிரிட்ட பேசியிருப்பான். இல்ல காவிரி ஃபீல் பண்ணதை நிவின் நேர்ல பார்த்திருப்பான். அதனால உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்திருப்பான். ஆனா நீ அதுக்குள்ள நிவினை புரிஞ்சுக்காம இப்படி எடுத்தும் கவுத்தன்னு விஷயத்த பண்ணி வச்சிருக்க. நிவின் மட்டும் இப்போ நீ பேசுறதெல்லாம் போயிட்டு ஒருவேளை காவிரிட்ட சொன்னாலோ, இல்ல காவிரி நிவின் அமைச்சிருந்து இப்ப நீ நிவினை அசிங்கப்படுத்தினத
அவன் போய் காவிரிட்ட சொன்னா யோசிச்சு பாரு, நீ எந்த அளவுக்கு இன்னமும் தலகணமா இருக்க அப்படின்ட்டு. இதுவே உங்களுடைய பிரிவுக்கு பெரிய ஒரு கோடா போய் முடியும். ஏன் விஜய் இப்படி பண்ற அப்படின்னு தாத்தா சொல்ல, இங்க விஜய்க்கு அப்பதான் எல்லாம் புரியுது. தாத்தா என்னத்தா சொல்றீங்க? அப்ப நான் தான் அவசரப்பட்டேனா? ஆமா விஜய், நீ எல்லாத்துலயுமே அவசரப்படுற. நீ எடுக்கிற முடிவு கரெக்டுன்னு நீ நினைச்சுக்கிற. அதுதான் உன்னுடைய எல்லா வித பிரச்சனையும் காரணம். நான் சொல்றது நல்லா கேளு. எப்போதுமே நீ அவசரப்படாத விஜய். கொஞ்சம் நிதானமா யோசிக்க வழிய பாரு. வேற என்ன சொன்னா நிவின் சொன்ன அப்படின்னு சொல்ல, இல்ல தாத்தா, போகும்போது வெண்ணிலாவையும் காவிரியும் ஒரே வீட்டுல வச்சு வாழலாம்னு ஆசைப்படுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? அதுதான் உன்னை இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் வெறுக்க வைக்குது அப்படின்னு சொன்னா தாத்தா. பாத்தியா, நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், வெண்ணிலா இங்க இருக்கிறதுனால கண்டிப்பா காவேரிக்கும் காவேரி குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னால, நீ அப்போ கேட்கவே இல்லை. இப்ப பாரு, அதே பிரச்சனை தான் திரும்ப வந்து நிக்குது. நீ ஃபர்ஸ்ட் வெண்ணிலாவை இங்க இருந்து அழைச்சிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல பார்த்து சீக்கிர வழியை பாரு விஜய். அப்படி சேர்த்தாலே கண்டிப்பா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா இது நான் சொல்ற மாதிரி யோசிச்சு பாரு. இப்போ வெண்ணிலாவை நீ கூட நீங்க வச்சிருக்க, ஓகே. இதே மாதிரி காவிரி யாரையாவது லவ் பண்ணிருந்து ஒருவேளை அவங்கள இங்க அழைச்சிட்டு வந்து வச்சிருந்தா ஒரு நாள் தாங்கிக்க முடியுமா விஜய்? யோசிச்சு பாரு, அது கஷ்டம் தானே. அதே தான் நானும் சொல்றேன். இப்போ நீ லவ் பண்ற பண்ண நீங்க வச்சிருக்கிறது காவிரிக்கு வேணா உன் மேல நம்பிக்கை பாசம் இருக்கலாம். அதனால அவ பெருசா எடுத்துக்காம இருக்கலாம். ஆனா அவன் குடும்பத்துல இருக்கவங்க யோசிச்சு பாரு. இல்ல தா, நான் காவிரிட்ட கேட்டேன். காவிரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னான். அதனாலதான். எப்படி விஜய், எப்படி சொல்லுவா எனக்கு பிரச்சனை தான் சொல்லிட்டு? அப்படி சொன்னா உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு நீ கேட்க மாட்டியா? அப்ப என் மேல உண்மையான அன்பு பாசம் இல்லைன்னு கேட்க மாட்டியா? உன் மேல இருக்க நம்பிக்கையில அதை சொல்லவும் முடியாம, அவளை இங்கிருந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லவும் முடியாம காவிரி கஷ்டப்பட்டிருப்பா. அதான் நிவின் வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டு போறான். நான் சொல்ல கேளு விஜய். நீ முதல்ல காவிரி கூட ஒண்ணு சேரணும்னு நினைச்சனா உன்னுடைய கோவத்தை குறை. உன்னுடைய ஈகோ தலகணத்தை விடு. அடுத்தது இந்த வெண்ணிலாவை அழைச்சிட்டு போயிட்டு எப்படியாவது ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கம் சேர்க்க வேண்டிய பாரு. சேர்த்துட்டு நீ திரும்பவும் நிவினை பார்த்து பேச முடிஞ்சா பேசு. நிவினை பார்த்து பேசு, காவிரியை பார்த்து பேசு, அவங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் பார்த்து தனித்தனியா பேசு. இது மாதிரி காவிரிக்கு பிடிக்காத இனிமே நான் பண்ண மாட்டேன், நான் மாறிட்டேன், வெண்ணிலா வாழ்ச்சி போய் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டேன், இனிமே வெண்ணிலாங்கிற ஒரு கேரக்டர் என் கதையிலே கிடையாது, இனி அவன் என் வீட்டுக்கே வரமாட்டா, என் மனசு ஃபுல்லா என் வீட்டு ஃபுல்லா இனிமே வெளியில கிடையாது, காவிரி மட்டும்தான் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வை. ஆனா இது எதுலையுமே அவங்க என்ன பேசினாலும் நீ கோவப்படாத. கோவப்பட்டு வார்த்தை விடாத விஜய். வார்த்தை விட்டு விட்டு தான் நீ இந்த நாள் வந்து நிக்கிற அப்படின்னு தாத்தா இங்க அட்வைஸ் பண்ண. அப்பதான் விஜய்க்கு புரியுது, நாம பண்ண தப்பு தான். நாம வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது தப்பு. ஆனா அதை போய் நம்ம நிவின் வீட்டுல சொன்னது தப்புன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நாம தப்பு பண்ணிட்டோம். நிவினை வச்சு நாம காவிரி கூட ஒண்ணு சேர்ந்துருக்கலாம். நாம கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே. இப்ப போய் நிவின்கிட்ட பேசினா அவன் பிகு பண்ணுவானே. இப்ப என்ன பண்றது? சரி, தாத்தா சொன்ன மாதிரி காலையில வேலையா வெண்ணிலாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டுருவோம், அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்றாங்க. எப்படியோ விஜய் காவிரி கூட ஒண்ணு சேர்ந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.